குறிப்பாக இந்த யானை திருவிழா நிகழ்ச்சியை வாலண்டரி அசோசியேஷன்ஸ், அதாவது சமூக ஆர்வலர்கள், அவர்கள் இந்தியா முழுவதும் இருப்பவர்கள், டெல்லி மற்றும் பல்வேறு பகுதிகளிலே இருப்பவர்கள் எல்லாம் இணைந்து நடத்திய இந்த விழாவை துவக்கி வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்றும் நாளையும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த இன்றும் நாளையும் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் யானைகளை எப்படி வனத்திலே பாதுகாப்பது, அவைகளுக்கு எப்பொழுது ஆபத்து வராமல் தடுப்பது என்பதை பற்றி அவர்கள் விவாதிக்க இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில்தான் இன்று இந்த துவக்க விழா நடைபெற்றிருக்கிறது. பலரும் வனத்துறை அதிகாரிகள் பலரும் வந்திருக்கிறார்கள். வனத்துறை செயலர் அவர்களும், அதுபோல டெல்லியிலே இருந்து வந்திருக்கிற லூயி ஜோசப் போன்றவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். தொடர்ந்து நாளையும் இது நடைபெறவிருக்கிறது. ஆகவே யானை மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து வனவிலங்குகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இயற்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவைகளிலிருந்து இந்த காட்டுப்பகுதிகளிலே இருந்து அவைகள் வெளிவராமலும் மக்கள் உள்ளே செல்லாமலும் இருப்பதற்காக மின் வேலிகளை எல்லாம் கூட அமைத்து அவைகளெல்லாம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஏற்பாடுகளை தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த 2022 பல்வேறு திட்டங்களை உருவாக்கி செய்திருக்கிறார்கள். யானைகள் காப்பகம் என்ற 5 காப்பகங்களையும் இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே அனைத்து வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை, பொறுப்பு. அதே நேரத்திலே அவைகளினால் விவசாயிகளுக்கோ மற்றவர்களுக்கோ அந்த கிராமப்பகுதி மக்களுக்கோ எந்த ஆபத்தும் வராமல் பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பணி. அந்த மாதிரி தான் இப்போ சமீபத்திலே கூட ஜெர்மனியில் இருந்து வந்த ஒருவர் வால்பாறை பகுதியில் அவர் தாக்கப்பட்டு அவர் இறந்திருக்கிறார். அவரை வனவிலங்கு அதிகாரிகள் போவனன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் அதை மீறி சென்றதனுடைய விளைவாக அந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. ஆகவே மக்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும். வனவிலங்கு அதிகாரிகளும் அதற்கு முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் சார்பாக அதை கேட்டுக்கொள்கிறேன். எலிபென்ட் காரிடார்லாம் மின்வேலிகள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதனால யானைகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படாது? மின்வேலி இல்லை சார், வெறும் வேலி. அங்கே யானைகளுக்காக வைக்கிறது வேலிகள். பல்வேறு இடங்களில் மின்வேலிகளும் அமைச்சிருக்கிறோம். அது அந்த மக்கள் போகாமல் அவங்களும் வராமல் இருக்கிறதுக்காக அது வெவ்வேறு இடங்கள். யானைகள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வேலிகள். இந்த யானைக்குள்ள இந்த மாதிரி காட்டுக்குள்ளேயே போய் சுடுறவங்களாம் அந்த காலத்துலேருந்து இருக்காங்க. தந்தத்துக்காக இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்றிருக்கின்றன. அவைகளையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் வனத்துறையின் சார்பாக அந்த தந்தங்கள் எல்லாம் கூட கைப்பற்றப்பட்டு இன்று செய்திகள்லாம் வந்து கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ரொம்ப நாளமாக அது, ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி தந்தங்கள். அதற்காகவே யானையை சுடுகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். கோவை குடியிருப்பு பகுதிக்குள்ள யானைகள் வருவது அதிகரிச்சுட்டே இருக்கு. அதுக்கு என்ன நடவடிக்கை? அதுக்குதான் ஒரு குழுவே போட்டு அவர்களுக்கெல்லாம் அது வெளியே வராமல் தடுப்பதற்கான பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய செயலர் அவர்களும் மற்றவர்களும் ஆணையிட்டு அந்த பகுதியிலே பணியாற்றுகின்ற ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் அவர்களை எல்லாம் வரவழைத்து இங்கே இருக்கிற வனத்துறை மாநில அதிகாரிகள் அவர்களெல்லாம் கூட ஒன்று சேர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக விரைவில் அந்த போன்ற நிகழ்வுகள் நடப்பாமல் இருப்பதற்கு எல்லா நடவடிக்கைகளும் இதுவரையில் பல வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்குது. சமீபத்தில் கூட விழுப்புரத்திலே எங்கள் ஊர்லேயே ஒரு இடம் கைப்பற்றப்பட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தந்தை எங்கே இருந்தாலும் யார் வச்சிருந்தாலும் அதை கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. யானைகளால் பாதிக்கப்படுபவர்கள் யாருன்னா இருந்தால் கூட அந்த பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக வனத்துறையின் சார்பாக நிதியும் வழங்கப்படுகிறது. 50 லட்சம் ரூபாவில் 50,000. தமிழ்நாட்டில் யானை என்னுடைய இப்போ கிட்டத்தட்ட 3000 கிட்டத்தட்ட இருக்கு. 2961 இருக்கு. இப்போ அந்த யானைகள் இருக்கு. அவைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. யானைகளோட வலசை பகுதிகளில் குடியிருப்புகள், ஆக்கிரமிப்புகள்லாம் அதிகமா இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு, அதை எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி? அது இப்ப நேற்று மாதிரி இடங்கள்லாம் யானைகளோட வலசை பகுதின்னு சொல்றாங்க. ஈசா இது இருக்கிறதோ காரணியா இருக்கிறதோ அது காலங்களாகவே வன
தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு சிறுத்தைகள் நடமாட்டத்தை தடுப்பதற்கு என்ன மாதிரி எல்லாம் அதே தான், ஒரே மாதிரி தான். நம்ம தான் வேலி போடுறது, மின்வேலி இதெல்லாம் சொல்றது. வனத்துறை அதிகாரிகள் அங்கங்கே குழுவாக சென்று அவர்கள் அதை செய்வதற்கும் அவர்களுக்கு பயிற்சியும் கொடுக்கப்பட்டு வருகிறது. யானைகளை பெருக்க அரசாங்கம் என்ன பெருக்க என்ன பருக்கு இருக்கிறத காப்பாற்றுறது தான் முதல் வேலை. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் உங்களுக்கு தெரியாதில்ல, யானைகளில் இந்த தாய் யானை இருக்கு பாருங்க, அது பின்னால் தான் அந்த யானை குட்டிகள்லாம் சுற்றி சுற்றி வரும். தாய் யானைகள் தான் மெயினாக, அவைகளோடு தான் எல்லாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் பாதுகாப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படும். தேங்க்யூ சார்.